வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கப் கேக் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அது பேக்கேஜிங் எப்படி பண்ணலான்னு. ஸோ எப்போவுமே வந்து நமக்கு கேக் பண்ணுறது பெருசு இல்லை. ஸோ அதுக்கான பேக்கேஜிங் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா எல்லாமே சொதப்பிடும். ஸோ எனக்கும் அப்படி சொதப்பிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேல் தான் வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கொடுத்தேன். பட் அதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு வரல. ஸோ அந்த மெத்தட் எப்படி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து நான் வந்து நிறைய கப் கேக்ஸ்க்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் ப்ரௌன் பாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனும் இருக்கும். லைக் பிளாஸ்டிக் போனீங்கன்னா நமக்கு உடையிறதுக்கு அது மாதிரி சான்சஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும்னா இந்த கேவிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கேவிட்டிஸு நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் பாக்ஸாகவும் நம்ம மற்ற கேக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 இன் பர்பஸாக நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இது கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட் பேப்பர் பாக்ஸுன்னு. ஸோ இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கேவிட்டிஸை வந்து ஃபுல்லுமே வந்து ஃபோல்டு பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ், ஆல் தி 4 கார்னர்ஸ்க்கு நீங்கள் ஒன்றா 2 சைடட் டபுள் சைட் டேப் ஒட்டலாம். என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் வந்து நம்ம நார்மல் செலோ டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்படி ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிக்கிட்டு நம்ம அதை வந்து இதோட பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட் சைடில் மாதிரி நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி பேஸ்ட் பண்ணணும். திருப்பி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பை ஒரு சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம திருப்பி இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த கிஃப்ட் ரேப்பருக்கு மேலே வந்து நம்ம இது ஒட்டுவோம் இல்லையா, கார்டு ஒட்டும் போது இப்படி தான் ஒட்டுவாங்க. ஸோ 2 சைடும் வந்து ஒரு யூ மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அது கூட ஒட்டும்போது கரெக்டாக 2 சைடு ஒட்டும். உங்களுக்கு சப்போஸ் டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக டபுள் சைடு போட்டிங்கன்னா ஈஸி. பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ஸோ இது வந்து நம்ம சைட் வாலில் வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இது நான் பண்ணுறேன், இல்லை டேரெக்டாக ஏன் பண்ணல அப்படி நம்ம டேரெக்டாகவே சும்மா க்ளோஸ் பண்ணலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஷேக் ஆகும் இல்லையா. பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற கேவிட்டியும் ஷேக் ஆகி கப் கேக்ஸும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இப்படி நம்ம ஒட்டிடும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அவ்வளோவா ஷேக்கிங் இல்லாமல் கப் கேக்ஸ் அந்த பிளேஸ்லேயே நமக்கு வந்து நிற்குது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இந்த தடவை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வந்து இப்போ டெலிவரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம எப்படி கேக் பாக்ஸை வந்து நம்ம பேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக பேக் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணால் ஷேக் ஆகாமல் அது வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேயே நமக்கு நிற்கும். அண்ட் இதுக்கு மேலே நம்ம வெளியும் நம்ம வந்து சீல் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் இப்போ அப்கமிங் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணிட்டோன்னா டபுள் ப்ரொடெக்ஷனோட உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாமல் கிளியராக போய் நமக்கு சேரும். ஏன்னா நமக்கு கப் கேக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், க்ரீமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சைட்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். கொஞ்சம் சைடில் தள்ளி ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஃப்ளாப் மூடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சைட்ஸில் ஒட்டிக்கலாம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்ஸில் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு சீல் பண்ணிட்டோம். இப்போ நல்லா டைட்டாக செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கப் கேக் வைக்கும்போதும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ நான் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதுதான் இந்த பேக்கிங் வந்து நான் எப்படி அதுக்கப்புறமேல் கப் கேக்ஸை வைக்கணும்னு காட்டுறேன். ஸோ கப் கேக்ஸை வந்து நீங்கள் அந்த கேவிட்டிஸ்குள்ளே ஒன்றுனா வந்து நீங்கள் வச்சுடுங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் ட்ரிப் என்னென்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் கப் கேக்ஸ் இன்னுமே டெக்கரேட் பண்ணலை. நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேல் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சிங்கன்னா கையில் ஒட்டும், அந்த சைட்ஸ்லலாம் ஒட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு எப்போவுமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேக் பண்ணும்போது டேரெக்டாக பேக்கிங்குள்ளேயே வந்து நீங்கள் ஃப்ராஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து நான் லோக்கலில் ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து இதுக்கெல்லாம் வாங்கினேன். ஸோ இதே கலராக எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆன்லைன்ஸ்லேயும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எப்படி நம்ம கேக் செய்கிறது, கேக் டிசைனிங், டெக்கரேட்டிங் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.